ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து பார்ட் 29ல் வந்து பிரபோதில் இருக்கோம். பிரபோதில் अभ्यास पुस्तिकाला नमूने के अनुसार क्रियाओं का रूप लिखिए. इங்கே ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியா அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் ரொட்டீனாக நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஸோ இது நம்மளோட ஈக்குவல் பர்சன் கூட எப்படி பேசுவோம், இல்லை ரெஸ்பெக்டபிள் பர்சன் கூட எப்படி பேசுவோம், நம்மளை விட கீழே தட் மீன்ஸ் நம்மளை விட கம்மி வயசில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தும்ன்றது யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்துச்சுன்னா நீங்கள் தும் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பெரியவங்களையோ இல்லை ஆஃபீஸர்ஸை நம்ம ஆப் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும், மரியாதை கொடுத்து தான் பேசணும். ஸோ கிரியா வெர்பு ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். நிக்கால்னா நிக்கலோ கிளம்பு அப்படின்னு அர்த்தம். நிக்காலோ நிக்காலியே இங்கேருந்து கிளம்புங்க. நெக்ஸ்ட்டு படுனா ரீடு, படோ படியே படிங்க. நெக்ஸ்ட்டு பைட்னா உக்காரு பைட்டோ உக்காரு பைட்டியே உட்காருங்க. நெக்ஸ்ட்டு மில்னானா மீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் மிலோ மிலியே. நெக்ஸ்ட்டு கோல்னா தொற, கோலோ தொற. நெக்ஸ்ட் கோலியே தொறங்க. நெக்ஸ்ட் ஆனா கம், ஆவோ கம், ஆயே வாங்க கம். நெக்ஸ்ட் ஜானா கோ, ஜாவோ जाइए रेस्पेक्टेबल. नेक्स्ट करना डू, करो कीजिए. नेक्स्ट लेना ले लो எடுத்துக்கோ, लीजिए எடுத்துக்கோங்க. देना குடு, दो குடு, दीजिए குடுங்க. सोना தூங்கிறது ஸ்லீப், सोइए தூங்குங்க. दोना दो பாத்திரம் விளக்குறது दो. नेक्स्ट दो ये. नेक्स्ट जीना मीन्स वाழறது, जीवो जिए. नेक्स्ट पीना குடிக்கிறது, पीवो पीजिए. इங்கே பாருங்க नीचे दिए गए टेबल की सहायता के वाक्य बनाइए. डिफरेंट टाइप्स ऑफ सेंटेंसेस நம்ம தயார் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்பெக்டபுள் பர்சனுக்கு பைட்டியே அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்பெக்டபுள் பர்சனை ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை நம்மளோட சின்ன பசங்களோட பேசும்போது பைட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ தும் பைட்டோ. சுரே இங்கே பாருங்கள் தும் பைட்டோ. நெக்ஸ்ட்டு தும் ஜரா பைட்டோ, இங்கே கொஞ்சம் உட்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். सुरेश तुम जरा ठंडा पानी लाओ. सुरेश நீ கொஞ்சம் ஜில் தண்ணி கொண்டு வா. நெக்ஸ்ட் சுரேஷ் தும் கிடக்கி மத் கோலோ, கிடக்கி ஓப்பன் பண்ணாத. ஆப் பைட்டியே நீங்கள் உட்காருங்க. கணேஷ் ஜி ஆப் சாய் லீஜியே, கணேஷ் நீங்கள் டீ எடுத்துக்கோங்க. கணேஷ் ஜி ஆப் மேரி பாத் சுனியே, நீங்கள் என் பேச்சை கேளுங்க. ஆப் யஹ் பத்ர தேக்கியே, இந்த லெட்டர் பாருங்க. நெக்ஸ்ட் आप जरा फाइल लाइए, நீங்கள் அந்த ஃபைல் கொண்டு வாங்க. கணேஷ் ஜி ஃபைல் லாயியே, கணேஷ் ஃபைல் கொண்டு வாங்க. கணேஷ் ஜி சாய் லீஜியே, கணேஷ் ஜி டீயை கொண்டு வாங்க. இது கம்ப்ளீட்டாக அஃபிஷியலில் இருக்கிறது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் தும்னே நமூனேக்கு அனுசார் வாக்கிய பதில்க லிக்கியே. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தும் கிடக்கி கோலோ, நீ ஜன்னலை துற. தும் கிடக்கி மத் கோலோ, நீ ஜன்னலை திறக்கவே திறக்காத. ஆப் கிடக்கி கோலியே, நீங்கள் ஜன்னலை திறங்க. ஆப் கிடக்கினா கோலியே, இந்த ஜன்னலை திறக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே மத் அப்படின்னா திறக்கவே திறக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். மத் டோன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 சென்டென்ஸாக நம்ம பார்க்குறோம். தும் ராமு கி பாத் மானோ, நீ ராமுவோட பேச்சு கேளு. தும் ராமு கி பாத் மத் மானோ, நீ ராமு பேச்சு கேட்கவே கேட்காத. நெக்ஸ்ட் ஆப் ராமு கி பாத் மானியே, நீங்கள் ராமுவோட பேச்சு கேளுங்க. ஆப் ராமு கி பாத் நான் மானியே, நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தும் நயி ஃபைல் கோலோ, நீ புதிய ஃபைல் தொற. தும் நயி ஃபைல் மத் கோலோ, நீ புதிய ஃபைல் திறக்கவே திறக்காத.
ஆப் நயி ஃபைல் கோலியே, நீங்கள் வந்து புதிய ஃபைலை வந்து திறங்க. ஆப் நயி ஃபைல் நான் கோலியே, நீங்கள் வந்து புதிய ஃபைலை வந்து திறக்காதீங்க. இங்கே வந்து திறக்காதீங்க. மற்ற அப்படின்னா திறக்காதீங்க. அது வந்து பண்ணாதீங்கன்னு அர்த்தம். வந்து நான் அப்படின்னா பண்ணாதீங்க அப்படின்னா நார்மல் சொல்கிறது வந்து. நெக்ஸ்ட் வந்து தும் மேரே சாத் சலோ, நீ வந்து என் கூட கிளம்பு. தும் மேரே சாத் மத் சலோ, நீ என் கூட வந்து கிளம்பாத. தும் மேரே சாத் சலோ, நீ வந்து என் கூட கிளம்பு. தும் மேரே சாத் மத் சலோனா என் கூட கிளம்பா. தும் மேரே சாத் சலோனா என் கூட கிளம்பு வந்து. நெக்ஸ்ட் வந்து ஆப் மேரே சாத் சலியே, நீங்கள் வந்து என் கூட கிளம்புங்க. நெக்ஸ்ட் ஆப் மேரே சாத் நான் சலியே, நீங்கள் வந்து என் கூட வந்து கிளம்பாதீங்க. நெக்ஸ்ட் ஆஜ் தும் பேங்க் சே பைசே நிக்காலோ, நீங்கள் இன்னைக்கு நீ வந்து பேங்க்லேருந்து பைசாவை எடு. ஆஜ் தும் பேங்க் சே பைசே மத் நிக்காலோ, நீ இன்னைக்கு வந்து பைசாவை எடுக்காத, பேங்க்லேருந்து பைசாவை எடுக்காத. ஆஜ் ஆப் நீங்கள் இன்னைக்கு பேங்க் சே பைசா நிக்காலியே, நீங்கள் வந்து பேங்க்லேருந்து பைசாவை எடுங்க. ஆஜ் ஆப் பேங்க் சே, இன்னைக்கு வந்து நீங்கள் பேங்க் சே பைசே நான் நிக்காலியே, நீங்கள் வந்து பேங்க்லேருந்து பைசாவை எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொட்டீனாக நம்ம பேசுறது வந்து. நெக்ஸ்ட் வந்து தும் ஜனபத் ஹோட்டல் மே டஹரோ, நீ வந்து ஜனபத் ஹோட்டல்கிட்ட நீ வந்து நில்லு, அங்கே நின்றுட்டுரு. தும் ஜனபத் ஹோட்டல் மே மத் டஹரோ, நீ அங்கே வந்து நிற்காத. ஜனபத் ஹோட்டல் மே அந்த இடத்துல வந்து நிற்காத. ஆப் ஜனபத் ஹோட்டல் மே டஹரியே, நீங்கள் வந்து ஜனபத் ஹோட்டல்கிட்ட நில்லுங்க. ஆப் ஜனபத் ஹோட்டல் மே நான் டஹரியே, நீங்கள் அங்கே நிற்காதீங்க. नेक्स्ट फोर्थ नीचे रिक्त स्थानों को कोष्टक में दी गई क्रियाओं की सहायता के रूप में कीजिए. இங்கே பாருங்கள், பிதாஜி அப்பா, ராஜீவ் லோ ஏ ஃபல் காவோ, நீ வந்து இந்த பழத்தை சாப்பிடு. காணான்னு கொடுத்துருக்காங்க, காவோ. ஏன்னா வந்து அங்கே பாருங்கள் வந்து நம்ம வந்து ராஜீவ் அவங்க பையனாக கூட இருக்கலாம் வந்து. நெக்ஸ்ட் ராஜீவ் பஹலே ஆப் லீஜியே பிதாஜி, பார்த்தீங்களா அவங்களோட பையன்தான். ஸோ ராஜீவ் அவர் சொல்கிறார் வந்து பஹலே ஆப் லீஜியே பிதாஜி, நீங்கள் சாப்பிடுங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க. பிதாஜி நஹி தும் லோ, நீ வந்து எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் இங்கே வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் நான் ரெஸ்பெக்ட். ஏன்னா வந்து அவங்களோட பையன்றதுனால அவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல, சாதாரணமாக பேசுகிறார் வந்து. அச்சா சுனோ ஜரா நௌக்கர் ரத்தன் கோ புலாவோ, நீ போய் நௌக்கர் ரத்தனை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வந்து. ராஜீவ் ரத்தன் யஹா ஆயியே, ரத்தன் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க வந்து. அதே வந்து சில பேர் வந்து கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க மரியாதை இல்லாமல் சம்டைம்ஸ் பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒருவேளை சின்னவங்களாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் ஏஜில் இருக்கிறவங்கள கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறது? ரத்தன் யஹா ஆவோ, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லலாம் வந்து. பிதாஜி புலாரே ஹை, அப்பா வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பிதாஜி ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் தேக்கியே, அப்பா ஸ்கூலோட ரிப்போர்ட்டை பாருங்கள். பிதாஜி சபாஷ் சபாஷ் இஸ் பார் அச்சே நம்பர் மிலே ஹை, உனக்கு நல்ல மார்க் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ராஜீவ் ரிப்போர்ட்டு மாக்கோபி திகாத்தே, அவர் வந்து அவன் அம்மா கிட்டையும் காமிச்சாரு. அவர் உன்சே கஹியே, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, கஹியேக்கு ஹம் சப்கோ மிட்டாயி கிலாயே, அம்மா நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்வீட்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. नेक्स्ट पाठ्य पुस्तक के आधार पर प्रश्नों के उत्तर दीजिए. क्वेश्चन आंसर्स வந்து லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க வந்து. ரமேஷ் ஜி கே கர் கவுன் ஆயே ஹை, ரமேஷோடைய வீட்டுக்கு யார் வந்தாங்க? ரமேஷ் ஜி கே கர் மே கணேசன் லதா ஆயே ஹை, கணேசன் மற்றும் லதா வந்தாங்க. பூஷன் கவுன்சா ஆல்பம் திக்காத்தா ஹை, பூஷன் யாரோடைய ஆல்பம் காமிச்சாங்க? பூஷன் ஜன்மதின் கா ஆல்பம் திக்காத்தா ஹை, ஜன்மதின்னா பர்த்டே ஆல்பமை வந்து காமிச்சாங்க வந்து. நெக்ஸ்ட் கணேசன் கிசே ஜன்மதின் பர் புலாத்தே ஹை, யாரோடைய பர்த்டேக்கு கூப்பிட்டு அமிச்சாங்க? கணேசன் உன்கி பேட்டி கா ஜன்மதின் பர் புலாத்தே ஹை, அவங்களுடைய பொண்ணுடைய பர்த்டே வந்து கூப்பிட்டாங்க வந்து. கணேசன் கி பத்னி கா கியா நாம் ஹை, கணேஷனுடைய வைஃப் பேர் என்ன? கணேசன் கி பத்னி கா நாம் லதா ஹை, அவங்களுடைய வைஃப் பேர் லதா. नेक्स्ट जन्मदिन का कार्यक्रम कितने बजे से है? जन्मदिन बर्थडे प्रोग्राम வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? ஜன்மதின் கா காரியக்ரம் 7 பஜே से है, 7 மணிக்கு ஆரம்பிக்குது வந்து. இங்கே பாருங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து சித்தப்பா சித்தி, அப்புறமா வந்து அவங்களோட வந்து பேசுகிற சில சென்டென்சஸை வந்து இங்கே வந்து
ஆக்ஷன் வேர்ட்ஸ் உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து பேசுங்க. தேங்க்யூ வெரி மச்.